என்னைக்கெல்லாம் சீக்கிரமா சமையல் முடிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோமோ, அன்னைக்கெல்லாம் கண்டிப்பா லேட் ஆயிடும். அதுவும் வெளியில போறோம் அப்படின்னா கேட்கவே வேண்டாம். மத்த நாளெல்லாம் ரொம்ப சீக்கிரமா சமையல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்ல சும்மாவாவது உட்காந்துருப்பேன். பட் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போற வேலை இருக்கு. அதனால காலையிலேயே சீக்கிரமா எல்லா வேலையும் முடிக்கலான்னு காலையில லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். இன்னைக்கு அவரையும், தம்பி 2 பேரையும் ஸ்கூலுக்கும், ஆஃபீஸ்க்கும் அனுப்பும்போது மணி பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 8:30 மணி ஆயிடுச்சு. எப்பவுமே காலைல அவர் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் போயிடுவாரு. இன்னைக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆனதுனால, நான் 8 மணிக்கு மேல போறேன் தம்பிய விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, தேவேஷ் எப்பவுமே என்னோட அப்பா தான் கூட்டிட்டு போவாங்க. அவருமே காலையில செக்கப்க்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்ததுனால, தேவேஷ கூட்டிட்டு போக யாரும் இல்ல. அதனால தேவேஷோட அப்பா நானே இருந்து அவன கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆஃபீஸ் போறேன்னு சொல்லிட்டாரு. நானும் காலையில எப்பவுமே 7:50க்கெல்லாம் தேவேஷ ரெடி பண்ணிடுவேன். இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, 8:30க்கு தான் வீட்ல இருந்தே வந்து கிளம்புனாங்க. உங்களுக்கு இந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஒரு வழியா சீக்கிரமா முடிக்கணும்னு நெனச்சு லேட்டா முடிச்சு ஆஃபீஸ்க்கும், ஸ்கூலுக்கும் அனுப்பியாச்சு.